ஒரு பிரச்சனை யார் உண்டாக்குறா? அப்பனே உண்டாக்கு. இப்ப இவங்க அவங்க மூத்த மகன், இது 2வது மகன், அவர் ஒரு மகன் வச்சுங்க. நீ 15 ஊரை வச்சுக்கோ, நீ 8 ஊர் வச்சுக்கோ, நீ 4 ஊரை வச்சுக்கோ. இப்போ ஒரு பெத்த அப்பன் இப்படி பிள்ளைகளுக்குள்ள பாகுபாடு காட்டி அதை பிரிச்சு கொடுக்குற போது பிரிச்சு கொடுத்தா பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை வருமாமா? இன்னைக்கு அதான் நடந்துச்சு. அதுதான் ஏசு சொன்னார், நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கவா நினைக்கிறீங்க? அது அப்படியே பாடமா கருத்துக்கிறார். பிள்ளைகள் உண்டாக்கவே கடவுள் மாமியாருக்கு எதிரான மருமகளையும். ஏன் இதை சொல்றாங்கன்னா, நீங்கள் உலகை ஊழியர்படி செயல்பட்டால் இது கட்டாயம் நடக்கும். ஏன்னா நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? ஊழியர்படி தான் இருக்கிறோம். இந்த ஊழியர்படி செயல்படுறவங்களுக்கு இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே கடவுள் பாரபட்சமற்றவர். கடவுள் பாரபட்சமர். இயேசு விவிலியத்தில் செய்யாத ஒரே ஒரு காரியம் இருக்கு. என்ன காரியம் தெரியல. இயேசு நிறைய காரியங்கள் சீடர்கள் கேட்டதெல்லாம் செஞ்சார், மக்கள் கேட்டதை செஞ்சார். ஆனா ஒரு குறியேற்ற மாட்டோம், சொத்து பிரிச்சு கேட்டான். ஆண்டவரே போதகரே, என் சகோதரன் என்னோடு அந்த சொத்தை பிரிச்சுக்கிறதுக்கு தகராறு பண்றான், இங்க கொஞ்சம் எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க. அப்ப கேட்கிறார், உங்களுக்கு பாவம் பிரிப்பவனாகவும் நடுவனாகவும் என்னை ஏற்படுத்தியது. ஏன்னா அந்த உலகத்தை செல்வத்தை பிரிக்கிறதுக்கு போனாலே என்ன வந்துடும்? அந்த யாக்கோபு காலத்தில் ஏற்பட்டது இன்னைக்கும் ஏற்படும் என்ற ஒரு சூழலை தான் இயேசு செய்யாத ஒரே ஒரு காரியம், பாவம் பிரிக்க நான் ரெடி இல்லை என்றார். ஏன்னா அவர் விரும்புவது ஒற்றுமை, நாம விரும்புவது வேற்றுமை. அப்ப நம்முடைய கருத்துக்கு அவருடைய கருத்து ஒத்து வருமா? எப்படிதான் தராசு முறையில சரி சமாதமாக பிரித்து கொடுத்தாங்க. ஒன்று வச்சுக்கிறேன், ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிற இடத்துல அது 2ஆ போடணும் இல்லையாமா? 2ஆ போட்டு கொடுத்தாரு. கொடுத்த பின்னாடி 2 பிள்ளைகளும் அந்த இடத்துல தலைக்கு 1/2 ஏக்கர் பிரிஞ்சிருக்கு. 2 பேருக்கு அங்க போய் போர் போடுறாங்க. என்ன போடுறாங்க? போர் போடுறாங்க. போர் போடும்போது ஒரு பிள்ளைக்கு நல்ல தண்ணி வருது, ஒரு பிள்ளைக்கு உப்பு தண்ணி வருது. அப்ப இந்த 1/2 ஏக்கருக்கு புரிதா உங்களுக்கு? இந்த ஆளு தெரிஞ்சே அப்பவே எனக்கு தெரியுதா, எப்ப பார்த்தாலும் அவங்களோடவே பேசிட்டே இருப்பா. அப்பவே இந்த பக்கம் நல்ல நிலமா இருக்கு அவருக்கு பிரிச்சு கொடுத்தா வந்துருக்கா. பிரிச்சவங்க எதார்த்தமாக பிரிச்சாங்க. அது நல்ல தண்ணி கெட்ட தண்ணி எப்படி வந்தது? யாருமே இருக்கு. அப்ப அதனுடைய கடவுள் ஒவ்வொரு மனிதனின் உள்ளங்களை ஆய்ந்து பார்க்கணும். அந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணி எப்படி வந்ததுன்னா, அந்த நல்ல தண்ணி உள்ள நிலத்துக்காக கொஞ்சம் யதார்த்த நிலையில் இருக்கிறவனா இருப்பான். புரியுதா உங்களுக்கு? நல்ல தண்ணி வந்து இல்லையா, அந்த பாகத்துக்குரிய வேண்டியிருப்பான். எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த நிலம் விளையினாலே நாங்கள் போதுமான வருவாய் கிடைக்கிறோம், அதை கொள்ளையடிக்கிற மாதிரி விற்க கூடாது, ஏழு பாடு கொடுக்கணும், எனக்கு இதுக்கு ஒரு புறப்பாகும். அப்ப இந்த கெட்ட உப்பு தண்ணி வந்து என்ன பண்ணுவான்? நல்ல விளையணும், அதை வச்சிருந்து நாங்க அதிக விலை இப்போ வருதோ அப்போ விற்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பான். ஆக உள்ளங்களை ஆய்ந்து அறியக்கூடிய ஆகிய எங்க இருக்கிறாரு? ஒவ்வொரு மனிதனுக்கு. அதுதான் இந்த அப்படி வெளிப்படுத்துகிறார். அப்படிதான் இந்த கடவுள் நன்றி மரியாதை தேர்ந்தெடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. அடுத்ததான் இன்னொரு செய்தி பார்ப்போம். மத்தேயு செய்தி 20ஆம் அதிகாரம் 20 - 26 முடிய. உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர்கள் ஆட்சி புரியும் போது என் மக்களாகி இவர்கள் இருவரும் ஒருவன் இந்த அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்க போகும் துன்பத்தினத்தில் உங்களால் குடிக்க வேண்டுமா என்று கேட்டார். அவர்கள் என்னால் இயலும் என்றார்கள்.
அவர் அவரை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதே என் செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்கின்றாரோ அவருக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டு 10 பேரும் அச்சகோதரர் இருவரிலும் கோபம் கொண்டனர். இயேசு அவரை வரவழைத்து, படிக்கும் போது ஒரு சிரிப்பு வருது. கேட்டது செபதேவின் பிள்ளைகள், இயேசு சீடர்கள் 2 பேர். அவன் கேட்கிறான், ஆண்டவர் கொடுக்கிறாரு, கொடுக்காம இருக்கிறார். இந்த 10 பேருக்கு ஏன் எரிச்சல் வருது? புரியுதாமா உங்களுக்கு? படிச்சீங்க இல்ல, எத்தனை அந்த செய்தியை படிச்சிருப்பீங்க. இப்படிலாம் வித்தியாசமா அவங்களால சிந்திக்க முடியுதா? அம்மா படிக்கிறவங்க இப்படி வித்தியாசமா சிந்திக்க முடியுதா? 2 பேர் கேட்டான், எங்க இருக்கிறத 2 பேர் கேட்டான். அதை கொடுத்தாலும் ஏன் பொறுப்பு? நான் அவனுக்கு பதில் சொல்லுவேன். பின்னாடி இந்த 10 பேர் இருக்கிறாங்க, 12 பேர் இருக்கிற 10 பேர் அவர்களுக்கு ஏன் எரிச்சல் வருது? முந்திக்க பண்ணலாம். எப்படி இந்த 2 பேரும் முந்திக்க பார்க்கலாம், எரிச்சல் வருமா இல்லையா? அப்படிதான் அவனுக்குள்ள எரிச்சல். இது எதை வெளியிட்டு நமக்கு அது வரும். புரியுதா? நமக்கு இந்த எரிச்சல், கோபங்கள், சீற்றங்கள் வரத்தான் செய்யும். இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், நான் ஊனுடலில் இருக்கிறேன், ஊனுடலில் இருக்கிறேன் என்ற வெளிப்பாடுதான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆனா பாருங்க, அங்கே அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு 23 சொல்லாது என்று 23. அவர்களை நோக்கி, ஆம், என் குன்னத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் எனது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்படி அல்ல. அங்க படிச்சது ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. இங்கே ரோமர் 8:30 தாம் முன்குறித்தோரை அழைத்திருக்கிறார், அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராகி இருக்கிறார், தமக்கு ஏற்புடையவரானவை தன் மாற்றிய. இங்கே இயேசு சொன்ன செய்திக்கு பதில் பவுல் கொடுக்கிறார். அப்ப அன்னையாலும் இயேசுவும் எங்க இருக்கிறாங்க? கடவுளின் அரியணையில் வலபுறமும் தென்புறமுமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு குறிக்கப்பட்ட இடம்தான் அந்த இடம் என்பது மறைமுகமாக இயேசு இடத்துல என்ன சொல்றாரு? அந்த இடம் யாருக்கு என்பது தந்தை ஒருவருக்கு தான் தெரியும் என்ற ஒரு பதிலை சொல்கிறது பார்க்கிறோம். ஆகவே இதை குறித்து பார்க்கிறோம். ஒரு இணையான வாசகத்தை வாசிப்போம். சக்கரியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11 to 14. சக்கரியா 4:11 to 14. அந்த அவைகள் வேணும். அதானே என்னமா? அந்த 11 to 14. ஆண்டவரின் கண்கள் என்றார். அப்போதுதான் விளக்கு கண்டின் அருகில் வலப்புறமும் இடப்புறமும் ஒளிவ மரங்களும் எதை குறிக்கின்றன என வினவினேன். மீண்டும் நானே அவரிடம் எண்ணெய் ஊற்றுவதற்கென வைத்திருக்கும் 2 பொற்குழாய்களின் அருகில் ஒளிவ மரக்கிளைகள் 2 இருப்பதன் பொருள் என்ன என கேட்டேன். அதற்கு அவர், இவை எதை குறிக்கின்றன என்பது உனக்கு தெரியாதா என்றார். நான் தெரியாது என் தலைவரே என்றேன். அதற்கு அவர், இவை அனைத்துலகின் ஆண்டவர் திருமணம் என்கின்ற திருநிலைப்படுத்தப்பட்ட இருவரை குறிக்கின்றன. திருநிலைப்படுத்தப்பட்ட கடைசி செய்தி திருநிலைப்படுத்தப்பட்ட 2 நபரை குறிக்கிறது. அந்த 2 நபர்கள் யாரு? ஒன்னு இயேசு, இன்னொன்னு மரியாள். அவங்களை தவிர வேறு யாரும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரா? ஒருத்தருக்கும் அந்த முதலிடம் கிடையாது. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட அந்த செய்தி தான் இன்றைக்கு திருவழிபாடு நிகழ்ச்சியில் நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் விண்ணகத்தில் காணப்பட்டார். அவர் 12 மணிமுடிகளை முடியாக சூட்டியிருந்தார் என்று பார்க்கிறோம்.
அப்ப இங்க சொன்னா 2 விளக்கு தண்டுகள் 2 நபரை குறிக்கக்கூடிய ஒரு செய்தியை இந்த செக்கரியா சொல்றதை பார்க்கிறோம். இதற்காக அவர் கொடுத்த கிரயம் என்னவென்று பார்த்தால் எபிரேயர் எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 7வது வாசகம். உடன்படிக்கை பேழை உடன்படிக்கை பொருளேற்றதாய் இருந்த பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. முதல் உடன்படிக்கை முறையற்றதாக முறையற்றதாக இல்லாதிருப்பின் இடமே இல்லை. ஆனால் கடவுள் அவர்கள் குற்றத்தை எடுத்து கூறிக்கொள்வதே இதுவே இதோ நாட்கள் வருகின்றன. போதும். ஆகவே முதல் உடன்படிக்கை குறைவுள்ளதாக இருந்தது. முதல் உடன்படிக்கை எதிலிருந்து எதுவரை குறைவுள்ளதாக இருந்தது? ஒரு சின்ன கேள்வி கேட்டுப்போம். முதல் உடன்படிக்கை என்பது யாரோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை? முதல் உடன்படிக்கை ஆபிரகாம்னு அவங்க சொன்னாங்க. ஒரு காரியம் போதும், அவங்க சொன்னதுக்கு ஒரு காரியம் போதும். ஆனால் முதல் உடன்படிக்கை அல்லது அது பின்னாடி வரக்கூடிய உடன்படிக்கை. முதல் உடன்படிக்கை என்பது ஆதாமோடு கடவுள் ஆதாமோடு ஏவாள் சேர்க்கிறாங்க. ஏன்னா அந்த உடன்படிக்கை செய்யும்போது யாரும் இல்லை, ஏவாள் இல்லை. வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும். அந்த மரத்தின் கனியை மட்டும் உண்ணாதேங்கிற போது யாரும் இல்லை. அதுக்கு பிற்பாடு தான் அந்த வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும். ஆகவே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு அவருடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை உருவி அதை பெண்ணாக உருவாக்கினார். அப்ப அந்த மரத்தின் கனியை சாப்பிடாதுன்னு சொல்ற உடன்படிக்கை யாரும் இல்லை. என்ன தெரியும் தெரிஞ்சீங்க, ஏவாள் இல்லை. அந்த இடத்துல பொம்பளை குற்றம் சொல்ல முடியுமா? ஆனா எப்படி சொல்ல முடியாது? கணவன் சொல்லியிருப்பான். ஏன்னா அந்த பொண்ணு பிரசாந்த் பேசும்போது சொல்லியா, பிரசாந்த் பேசும்போது அந்த மரத்தில் இருக்கிற பாம்பிட்ட பேசும்போது சொல்லுதியா, என்ன சொல்லுது? எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொன்னாரு. ஆனா அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டா செத்து போகுது, அதனால சாப்பிடலாம்னு சொன்னார். பேசுனாலா இல்லையா? அப்ப செத்து போக சொன்னது ஏவாள் இல்லைன்னா கூட ஆதாம் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏவாள் யார் பேச மீறினா? இங்கே கணவன் பேச மீறினா. கணவன் கடவுள் ஏவாளோடு செய்யாவிட்டாலும் அதை ஆதாம் சொன்னபடி அந்த சொல்லுக்கும் என்ன பண்ணல, கீழ்படியாமல் போனது விளைவாக. இப்ப ஏவாள் எத்தனை பேருக்குமா துரோகம் செஞ்சிருக்கான்? ஆதாம் ஒருத்தருக்கு துரோகம். யாருக்கு? கடவுளுக்கு. ஆனால் ஏவாள் 2 பேர். கடவுளுக்கும் துரோகம், கணவனுக்கும் துரோகம். ஆக 2 காரியங்களில் இந்த ஏவாள் துரோகம் செய்தால் ஆகையால் மீண்டும் புதிய உடன்படிக்கைக்குரிய வாய்ப்பு வரப்பட்டது. அப்ப முதல் உடன்படிக்கை ஆணோடு செய்து கொள்ளப்படும். அப்படி இருக்கலாமா? முதல் உடன்படிக்கை ஆணோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை. 2வது உடன்படிக்கை பெண்ணோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை. லூக்காஸ் நற்செய்தி 1:36 படிக்கிறோம் இல்லையா? அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, நீ ஒரு மகனை பெற்று இயேசு என்று பெயரிடுவாய். அப்ப இது யாரோடு செய்யப்படுகிற உடன்படிக்கை? பெண்ணோடு. அப்படி பார்த்து மரியாதாவும் பார்த்துக்கீங்க, நான் வேண்டாம் சொல்லல. அது ஏவாளோடு அல்ல, ஆதாமோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை குறையற்றதாக இருந்தது. இப்ப இங்கே செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை பெண்ணோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை. இப்ப அவங்க சொன்னதை நினைவு கூறும்போது பழைய உடன்படிக்கை எல்லாமே ஆண் வர்க்கத்தின் மூலமாக அப்படிதான் வருது. ஆண் வர்க்கத்தின் மூலமாக செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை. அப்பதான் கடவுள் பார்க்கிறாரு, இந்த ஆம்பளை பசங்களை நம்பினா கதைக்காவாது. ஏன்னா அவங்க பின்னால இவங்க தான் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்ற நிலையில் தான் 2வது உடன்படிக்கைக்கு தகுதியுள்ள பெண்ணாக மரியாதை கடவுள் தேர்ந்தெடுத்தார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றிய காரியம் தான் திருவடிப்பாடுல பார்க்கிறோம். அந்த அரக்கப்பாம்பு, அந்த திருவடிப்பாடு 12:10 படிக்க
ஆ. அது சொன்ன இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவில் ஆ. அதிகாரம் அனைத்து வந்துவிட்டன. இன்னொன்று நம் சகோதரி மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவனே வெளியே தள்ளப்பட்டான். மரியாள் மூலமாக தான் அந்த அரக்க பாம்பு ஏவாளை ஏமாற்றிய பாம்பு. யாரை ஏமாற்றிய பாம்பு? முள்ளாகதான் எடுக்கணுங்கிறது பழமொழி. ஆகவே எந்த பெண் ஏமாந்து கடவுளுடைய உறுதிமொழிக்கும் கண்ணுடைய வாய்மொழிக்கும் மீறி பாவம் செய்தாலோ அதே இன்னொரு பெண் வழியாக அந்த மீட்பு ரட்சிப்பு கிடைக்கப்பட்டது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14-15 படிக்கும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14 படி. மேலும் ஆதாம் ஏமாற்றப்படவில்லை, பெண்தான் ஏமாந்து கட்டளையை மீறினார். இருப்பினும் அவர்கள் தன்னடக்கத்தோடு நம்பிக்கை, அன்பு, தூய வாழ்வு ஆகியவற்றில் நிலைத்திருந்தால் தாய்மையின் பேச்சின் வழியாக மீட்பு பெறுவார்கள். மேலும் ஆதாம் ஏமாற்றப்படவில்லை, ஏவாள் தான். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்க, 13. ஏனென்றால் ஆதாமே முதலில் உருவாக்கப்பட்டார். நான் சொன்ன ஒரு கருத்தியல் ஒன்றுதா இப்ப சொன்னதே ஒரு வழக்கம். ஆதாமோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை போது யார் இல்லை? ஏவாள் இல்லை. அதை இப்ப உறுதி செய்தா அதுதான் சொன்னாரு. இன்னொரு பெண்ணுடையாக, அதாவது மேலும் ஆதாம் ஏமாற்றப்பட பெண் தான் ஏமாற்றப்பட்டு கடவுளை மீறினார். இருப்பினும் 15 என்ன சொல்றது? இருப்பினும் அவர்கள் தன்னடக்கத்தோடு நம்பிக்கை, அன்பு, தூய வாழ்வு ஆகியவற்றில் நிலைத்திருந்தார். தாய்மை பேச்சின் வழியாக, இயேசுவை பெற்றதின் வழியாக, எப்படி சொல்லலாம் இல்லையா? இயேசுவை பெற்றெடுத்ததின் வழியாக அந்த ஏவாள் மூலமாக உண்டான பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்குரிய கருவியாக முதல்ல யார் இருக்கா? முதல் நிலை மரியாள். இரண்டாவது அவங்க சாவறார். சாவும் போது இயேசு அத்தனை நிறைவேற்றார். ஆனால் முதல் நிலையில் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் யாரு? இப்ப 3 சொன்ன காரியங்கள் இருக்கு இல்லையா? பெண்களுக்குள்ளாக இருக்க வேண்டிய 3 குணங்கள். என்ன குணம்? படிக்க. அன்பு, தன்னடக்கம், தூய வாழ்வு. இந்த 3 காரியங்கள் பெண்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். ஏனெனில் மரியாள் இதை செய்தார்கள் என்பதை அவர் உறுதி செய்கிறார். ஆகவேதான் எபிரேயருக்கு திருமுகம் 9ஆம் அதிகாரம் 15வது வாசகம் 15-16. ஒன்பதுல 15-16 15-16 வசனம். உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை நீதி செய்த குற்றங்களிலிருந்து மீட்படுகிறது. ஏனெனில் விருப்பம் ஆவணம் ஒன்று. இந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, மரியாதையோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் மகிமை எங்க பார்க்கணும்னா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 4-11 முடிய எழுதுறவங்க எழுதிங்க, நானே விளக்கத்தை சொல்லிடுறேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது தாவீது காலத்தில் அந்த உடன்படிக்கை பேரு பவனியாக கொண்டு வரப்படுகிறது. இன்றைக்கு நாம சப்பரம் இல்லையா? சப்பரம் இல்லையா இன்னைக்கு இல்லையா? அதே போல அந்த நாட்களில் ஒரு மாட்டு வண்டியில உடன்படிக்கை பேரை வச்சு பவனியாக கொண்டு வராங்க. வான வேடிக்கை இன்னைக்கு நாம என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அப்ப செஞ்சிருக்காங்க. வான வேடிக்கை அதெல்லாம் போட்டிருக்காங்க. மேலதாக பாடல் இசைப்பிரிவுகளோடு வந்திருக்காங்க.
வரும்போது அந்த மாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெடி சத்தமோ இல்ல ஆர்ப்பரிப்போ கண்டா மிளகுமா இல்லையா? மிளகும். அந்த ஆர்ப்பரிப்பில் வெடி சத்தத்தை கேட்டு அந்த மாடு மிளடும் போது அந்த உடன்படிக்கை பேடை வந்து கீழே சாயற மாதிரி ஒரு தோரணை. அப்ப பக்கத்துல அந்த சேவர்கள் வருவாங்க இல்லையா, அரசமரத்தில் இருக்கிற பாதுகாவலர்கள், அவர் வரும்போது ஒரு ஊரியா என்ற ஒரு மகன் அதை போய் ஊசா என்ற ஒரு நபர் அதை தொட போகிறான். தொட போகும்போது அங்கே என்னாச்சு, அந்த இடத்துலயே கரண்டில் கையில் வச்சு அடிபட்டு ஒரு சாமானோ அதே போல அவர் செத்து போயிட்டான். அப்ப அந்த உடன்படிக்கை பேழையில் என்ன இருந்திருக்குது? அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. இன்னைக்கு சப்பரம் உண்டாவது விழாக்களை அறிவிக்கிறேன்னு ஒரு இடத்துல சொன்னா கூட, உங்களுடைய விழாக்களை அறிவிக்கிறேன்னு பழைய ஏற்பாடு காலத்தில் சொன்னா கூட, அதனுடைய விளக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் விழாக்களை அறிவிக்கிறான்னு தெரியும். விழா வேணாலும் சொல்லல, விழா கொண்டாடணும். ஆனால் அந்த விழாக்களை ஏன் அறிவிக்கிறான்னா, இந்த விழாக்களின் நேரத்தில் ஆண்டவர் முன்னிலையில் ஒற்றுமை காட்டுவதற்கு பதிலாக நீங்க பிள்ளையே நான் அந்த ஜாதிக்காரன், நான் தான் சப்பரத்தை தூக்குவேன், நான் தான் இந்த வருஷத்துடைய முக்கியமான நபர், நான் தான் எல்லாத்துக்கும் தலைமை தாங்கணும், இடையில நீ என்ன நாட்டாம பண்றது வருதா இல்லையா? இந்த மாதிரி செயல்களால் தான் கடவுள் அந்த விழாக்களை அறிவுறுக்கிறார். ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாம பிறக்கிறதுனால நான் என் ஃப்ரெண்ட் கூட பார்த்துருக்கேன், எனக்கு அவ்வளவு தூரம் விவரம் தெரியாது. ஒரு 6-7 வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மகளோ ஒரு அக்கா தங்கச்சியோட ஒரு சண்டை வந்து பிரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திருவிழா வச்சு என்ன பண்ணுவாங்க, எங்க ஊர்ல திருவிழா நடக்குது, எங்க சின்னம்மா ஒரு 6 மாசமா வரல, ஏதோ 2 பேருக்குள்ள வாய்க்கிறாரு, அந்த திருவிழா வச்சு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, பாம்பு பிரிச்சுடுவாங்க. அப்போ பிரிஞ்சிருந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பதற்கு இந்த விழா கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு விழா பண்ணும்போது பிரிவதற்காக அப்பதான் பார்த்தா சாராயம் குடிக்கிறது, அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, அவன் எடுத்துட்டு போனான், அவனை எடுத்துட்டு போனான், இந்த காரியங்கள்லாம் நடக்கிற போதுதான் அந்த விழாக்களை அறிவிக்கிறார். அதே போலதான் லூக்காஸ் நற்செய்தியில அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்தாங்க. ஏன்னா மரியாள் உடன்படிக்கை பேழை என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், அந்த உடன்படிக்கை பேழை தொட்டபோது என்ன நடந்ததோ அதே நிகழ்வு அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்து வாக்கிய போது 40 லூக்காஸ் 1:43 படிங்க. மரியாதையின் வார்த்தை கேட்டபோது எலிசபெத்தில் வைத்துக் கொள்ள குழந்தை அக்கடிப்பார். இங்கே ஒரு மாற்றம், அங்கே அவன் தொடர்பான இறந்து போனான். அது அழிக்கும் சக்தி, அந்த பழைய உடன்படிக்கை அழிக்கும் சக்தியாக இருந்தது. ஆனால் இந்த மரியாதை என்ற உடன்படிக்கை ஆற்றலை கொடுக்கக்கூடிய, வல்லமை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தது என்பதை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். அதே போல பார்க்கிறோம் எபிரேயர் எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரம் 3-5 முடிய வாசி. எபிரேயர் 9:3-4 இரண்டாம் திரைக்கு பின் திருத்துவேகம் என்னும் கூடாரம் இருந்தது. அதில் பொன் தூபபீடமும் முழுவதும் பொன் தகடு விளைந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன. இப்பேழையின் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் ஆரோனின் அழிந்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. பேழையின் மேலே மாட்சிமிகு விரும்புகள் இரக்கத்தின் இருக்கைக்கு நிழலிட்டுக் கொண்டிருந்தன. இவை பற்றி இப்போது விரிவாய் கூற இயலாது. 3 உடன்படிக்கை பேழை இருந்தது. அந்த பேழை என்பது நம்முடைய உடல். நல்லா புரிஞ்சுக்க, ஏன்னா நீண்ட நேரம் உங்களை யோசனை பண்ண கூடாது. உடன்படிக்கை பேழை என்பது நம்முடைய உடல். இதுக்குள்ள 3 கருப்பொருளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கடவுள் மனிதனுக்குள்ளாக, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக 3 கருப்பொருளை வைத்திருக்கிறார். ஒன்று இதயம்,
இரண்டாவது குடல் பகுதி, மூன்றாவது தலை. இங்கே தான் எங்கே வரணும்? முதலில் தலை என்றான உடம்புக்கு சிரசே பிரதானம். முதலாவது தலை, இரண்டாவது இதயம், மூன்றாவது குடல் பகுதி. இந்த மூன்றும் கண்ணுக்கு தெரியுமா தெரியாது? உள்ளுக்குள்ளே உடம்புல டாக்டர் சொல்றா அது போச்சு இது போச்சுக்கிறா, வாழ்வு போச்சுக்கிறா, அல்சர் வந்துருச்சுக்கிறா, கேன்சர் வந்துருச்சுக்கிறா, புற்று, இதெல்லாம் எங்க இருக்குது? உள்ளுக்குள்ள இருக்கு. இது நல்லா இருக்குதா கெட்டு போச்சான்னு யாருக்கு தெரியுது? மருத்துவருக்கு தெரியுது. அப்ப இது கெட்டு போச்சுன்றது அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா நான் சாப்பிட்டது சரியில்லை, என்னுடைய மனசும் ஒன்றுக்கு ஒரு தொடர்பு. புரியுதா? இந்த மனசு சரியா இருந்தா இதுக்குள்ள இருக்கிறது எதை வச்சுக்கிறது சொல்றீங்க கேட்குறியா? மார்க்கிற செய்தி கடைசியில் சொல்றாரு, கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் புரியுதாமா உங்களுக்கு? உன்னுடைய இதயம் மட்டும் தூய்மையா இருந்து உன்னுடைய எதிரி உனக்கு நஞ்சு கிடந்த சாப்பாட்டை கொடுத்தாலும் அந்த சாப்பாடு என்ன பண்ணாது? எந்த தீமையும் உனக்கு கொண்டு வராது. அப்ப இந்த மூன்று பொருட்களில் ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இருக்கிறது. அதுதான் உடன்படிக்கை பேரை. அங்கே மரியாதைக்குள்ளாக அந்த மூணு இருக்குது. தூய வாழ்க்கை, அன்பு, அடுத்தது தன்னடக்கம் என்ற மூன்று இருந்தபடியினால்தான் எலிசபெத்துக்கும் எலிசபெத்துடைய குழந்தையும் ஆவியினால் நிரப்பப்பட்டது. அதே போல இந்த உடன்படிக்கை பேரையில் மன்னாவுடைய பொற்சாமியும் ஆரோனின் தவிர்த்த கோலும் 10 கட்டளைகள் அடங்கிய 2 கற்பனைகளும் படையேற்பாட்டுக்காக உடன்படிக்கை பேரை இருந்தது. இந்த மூன்றுக்கு ஒரு ஒற்றுமை வேற்றுமை பார்க்கணுமா? அப்ப மரியாதை புதிய உடன்படிக்கை பேரை என்பதை நமக்கு உறுதி செய்கிறது. அடுத்ததா பார்க்க ஒரு பாடலை பாடும், எழுதி சென்ற ஒரு பாடலை பாடி உட்காரும். கொஞ்ச காலம் கொண்டாடுறீங்க.